ஏன்னா எல்லாரும் கையில உங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற போலூர் கிளை சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. போதிய இடவசதி இல்லை, பழுதடைந்திருக்கிறது. அரசு உடனடியாக இந்த போலூர் கிளைச்சாளரை பழுது பார்த்து கைதிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இல்ல, கருப்பு பட்டை கட்டவுடனே எல்லாருக்குமா ஒண்ணு போல பிபி கூட்டிட்டு அமைச்சர் அவர்கள் அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கின்ற கேள்வியை நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிதிநிலைக்கு ஏற்ப, ஏனால் இந்த ஆண்டு 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும். மாண்புமிகு உறுப்பினர் மூப்பேக்கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் நகராட்சியில் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சி அலுவலகத்தில் 1929 காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது. அந்த கிளை சிறைச்சாலை தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கம் நகராட்சியை ஒட்டி புறவழி சாலை அமைய இருக்கின்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு விட்டது. மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள இடத்தில் இருக்கின்ற அந்த பழைய சிறைச்சாலையை முழுவதுமாக அகற்றி தந்து புதிய நீதிமன்ற இடத்தில் சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய சிறைச்சாலைகள் கட்டுகின்ற எண்ணம் எதுவும் தற்போதைக்கு இன்றைய சூழ்நிலையிலே அரசுக்கு கிடையாது. அதே நேரத்தில் மாவட்ட சிறைச்சாலைகளை எல்லாம் விரிவுபடுத்தி அங்கு அதிகமான வசதிகளோடு அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலேதான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கூறியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை.